பிறந்த குழந்தை இருக்கு, அந்த குழந்தைகிட்ட வந்து ஒரு பெரிய சவுண்டோ நீங்க கிளாப்பா பண்ணும்போது குழந்தைங்க வந்து இப்படி பண்ணுவாங்க, ஃபுல் எக்ஸ்டென்ஷன் பண்ணுவாங்க. இதுதான் வந்து மோரோ ரிஃப்ளெக்ஸ் சொல்றது. இந்த பிரிமிட்டிவ் ரிஃப்ளெக்ஸ்ல மோரோ ரிஃப்ளெக்ஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா இதை வந்து செல்ஃப் ப்ரொடெக்ட் ரிஃப்ளெக்ஸ் சொல்லுவாங்க, இல்ல அப்படின்னா இது வந்து சர்வைவல் ரெஸ்பான்ஸ் சொல்லுவாங்க. இந்த ரிஃப்ளெக்ஸ் வந்து ரிட்டைன்ட் ஆச்சு அப்படின்னா ஓவர் சென்சிட்டிவிட்டியா இருப்பாங்க, ஹைப்பர் சென்சிட்டிவ் ஆர் அண்டர் சென்சிட்டிவா இருக்கிறது ஃபார் சென்சர் ஸ்டிமுலைக்கு. குழந்தைங்களுக்கு இந்த ஃபிளைட் ஆர் ஃபைட் ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கிறது, மோஷன் சிக்னஸ் இருக்கிறது, மூவ்மெண்ட்ல ப்ராப்ளம் இருக்கிறது, இது எல்லாமே வந்து குழந்தைங்களுக்கு இந்த மோரோ ரிஃப்ளெக்ஸ் ரிட்டைன்ட் ஆனா வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. அதனாலதான் இந்த ஆட்டிசம் ADHD உள்ள குழந்தைங்களுக்கு இந்த மோரோ ரிஃப்ளெக்ஸ் எக்ஸசைஸ் வந்து கொடுக்கறதுக்கான ரீசன். இது எப்படி நம்ம கனெக்ட் ஆகுது பாத்தீங்களா? இந்த மோரோ ரிஃப்ளெக்ஸ்க்கு சில எக்ஸசைஸ் சொல்றேன், வீட்ல ஃபாலோ பண்ணி பாருங்க. இது எப்படி பேரண்ட்ஸ் வந்து ஆட்டிசம் ADHD குழந்தைங்களுக்கு செக் பண்ணலாம் அப்படின்னா, ஸ்டார் ஃபேஸ் எக்ஸசைஸை குழந்தைங்களுக்கு பீன் பேக்ல இல்லாட்டி ஒரு சிட்டிங் பொசிஷன்ல பண்ண சொல்றப்ப குழந்தைங்களால அந்த பொசிஷனை வந்து ப்ராப்பரா பண்ண முடியாது. சோ இது மூலமா நம்மளால மோரோ ரிஃப்ளெக்ஸ் வந்து நம்மளால செக் பண்ண முடியும். இதுக்கு நான் சில எக்ஸசைஸ் எல்லாம் சொல்றேன், வீட்ல ஃபாலோ பண்ணி பாருங்க. ஸ்டார் ஃபேஸ் எக்ஸசைஸ் வந்து சேர்ல இல்லாட்டி பீன் பேக்ல இல்லாட்டி ஸ்டாண்டிங் பொசிஷன்ல கூட இந்த எக்ஸசைஸ் நம்ம கொடுக்கலாம். ஒரு ஸ்டிக்கை ஹோல்ட் பண்ணிட்டு டக் வாக் பண்ண வைக்கிறது, அதே மாதிரி ஸ்டிக்கை ஹோல்ட் பண்ணிட்டு பிஜிஎன் வாக் பண்ண வைக்கிறது, சுப்பைன் பொசிஷன்ல அதாவது மல்லாக்க பார்த்து படுத்துட்டு எட் ஹக் பண்ண வைக்கிறது, குப்புற படுத்துட்டு எட் ஹக் பண்ண வைக்கிறது, ஃப்ளோர்ல சுப்பைன் பொசிஷன்ல படுக்க வச்சுட்டு பாப்கார்ன் எக்ஸசைஸ் பண்ண வைக்கிறது, அதே மாதிரி தெரப்பி பால்ல படுக்க வச்சுட்டு பாப்கார்ன் எக்ஸசைஸ் பண்ண வைக்கிறது, மங்கி பார் ஆர் ட்ரெபீசியஸ் பார்னு சொல்லுவாங்க, அதுல ஆக்டிவிட்டி கொடுக்கிறது, அதே மாதிரி ஹாரிசான்டல் போல்ஸ்டர் ஸ்விங் இருந்துச்சு அப்படின்னா அதுல ஆக்டிவிட்டி கொடுக்கிறது. இதெல்லாம் பண்றப்ப மோரோ ரிஃப்ளெக்ஸ் வந்து நம்ம ப்ராப்பரா இன்டெகிரேட் பண்ண முடியும்.